கொரோனா காலத்திலே வேறு விதமான ஸ்திரத்தன்மை இழப்பை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு பொருளாதார போரை பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் அனைவருமே தள்ளப்பட்டிருக்கிறோம். ட்ரம்ப் அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு சட்ட திட்டத்திற்கும் அப்பாற்பட்டவரை போல தன்னை உருவகப்படுத்திக் கொண்டுள்ளார். தான் செய்வதே சரி, தான் மட்டும் செய்வதே சரி என்று நினைக்கக்கூடிய ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் அமெரிக்கா மொத்தத்திலேயுமே மக்கள் ஒரு பெரும் போராட்டமாக இந்த டாரிஃபுக்கு எதிராக போராடியதை பார்த்தோம். இப்போ பாஸ் 90 நாள் வைத்திருக்கிறார்கள். சில பொருட்களுக்கு இதிலிருந்து விலக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 3 நாடுகளினுடைய போக்கு அரசுக்கு அதாவது அமெரிக்க அரசுக்கு எதிராக இருப்பதை பார்க்கிறோம். அது சைனா, யூரோப்பியன் யூனியன், கனடா, மெக்சிகோ. இதை மாற்றாவிட்டால், இந்த உணர்வுகளை மாற்றாவிட்டால் அமெரிக்கா திண்டாடும் என்ற நிலை நிச்சயம் ஏற்படும். அதனால தான் இதுல ட்ரம்ப் அவர்களும் கொஞ்சம் கவனமாக கால் வைத்துக் கொண்டிருக்கிறார். பேச்சில் உணல் தடால்புடல் இருக்கலாம், ஆனால் கால்கள் கவனமாக வைக்கப்படும். கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையும் நான் பார்க்கிறேன். ஒரு புரிதலுக்காக சொல்ல வேண்டும் என்றால், மக்கள் திணறலை சந்தித்தார்கள். அன்றாட வாழ்க்கை ஸ்தம்பித்தது. தொழில் முனைவோர்கள் ஆட்டம் கண்டார்கள். சிறு குறு தொழில் முனைவோர்கள் அழிந்து போனார்கள். இது ஒரு கத்தியை எடுத்து நம்மை நாமே குத்திக் கொள்வதை போன்று. இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் செய்திருப்பது கத்தியை எடுத்து நண்பர்களையும் குத்துவது, தன்னையும் குத்திக் கொள்வது. மெயினான அட்டாக் நான் சொல்றது. சைட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலாக இயங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே, இப்ப நான் ஒரு பொருள் இந்தியாவிலிருந்து ஒரு கண்டெய்னர்ல ஏத்துறேன். அதை நான் அமெரிக்காவுக்கு அனுப்புறேன். அந்த கண்டெய்னர் அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் இது ஒரு சர்க்குலேஷன்ல கண்டெய்னர்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ அந்த கண்டெய்னருடைய மூவ்மெண்ட்ல ஒரு தேக்க நிலை வந்திருக்கு. அனைத்து கண்டெய்னர்களுமே பெருவாரியாக சைனாவிலே இப்போ தேக்கமாயிருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு, இந்தியாவிலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பொருட்கள் தயாரான பிறகு கூட அதை அனுப்புவதற்கு கூட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்தியா இருக்கு. பார்ப்பதற்கு நாம் வலிமையான ஒரு நாடாக தெரிந்தாலும் உள்கட்டமைப்பிலே நாம் இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கிறோம். தீக்கெதிர் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு தொழிலாளியின் உழைப்புக்கு மரியாதை, ஒரு தொழிலதிபரின் தைரியத்திற்கு பேராதரவு மற்றும் சமூக நீதிக்கான போராட்டம். இந்த 3 கொள்கையோடு வெற்றிகரமான தொழிலதிபர் கே.இ. ரகுநாதன். அவர் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் அகில இந்திய தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, கோவிட்-19 போன்ற நெருக்கடி காலங்களில் சிறு குறு தொழில்களின் குரலாகவும், தொழிலாளர்களின் குரலாகவும் அரசியல் முடிவுகளில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியவர். அவரிடம் தொழில் வர்த்தகத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிப்பது சால பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம். தற்போது திரு கே.இ. ரகுநாதன் அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். இப்ப நீங்க அமெரிக்கால இருக்கீங்க. இந்த ட்ரம்போட வரி விதிப்பால அமெரிக்கால என்ன மாதிரியா தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு? அந்த மக்கள் பூரா இத வரவேற்கிறாங்களா? அங்க இருக்க சிச்சுவேஷன் என்ன? நான் இங்க நான் பார்க்கிறது, நான் இங்க கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் ஆகுது. அன்றாட மக்கள் இங்க பொருட்களின் விலையேற்றத்தினால் பாதிப்பு அடைந்ததை பார்க்கிறேன். பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சியினால் பல நடுத்தர தட்டு மக்களினுடைய வாழ்நாள் சேமிப்புகள் இழந்திருப்பதை பார்க்கிறேன். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் அமெரிக்கா மொத்தத்திலேயுமே மக்கள் ஒரு பெரும் போராட்டமாக இந்த டாரிஃபுக்கு எதிராக போராடியதை பார்த்தோம். இப்போ பாஸ் 90 நாள் வைத்திருக்கிறார்கள். சில பொருட்களுக்கு இதிலிருந்து விலக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 3 நாடுகளினுடைய போக்கு அரசுக்கு அதாவது அமெரிக்க அரசுக்கு எதிராக இருப்பதை பார்க்கிறோம். அது சைனா, யூரோப்பியன் யூனியன், கனடா, மெக்சிகோ. இதை மாற்றாவிட்டால், இந்த உணர்வுகளை மாற்றாவிட்டால்
அமெரிக்கா திண்டாடும் என்ற நிலை நிச்சயம் ஏற்படும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. சாமானிய மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதிலே பெரிய பிரச்சனைகள், தட்டுப்பாடுகள், விலை உயர்வுகள் வரப்போகுது. அதனால தான் இதுல ட்ரம்ப் அவர்களும் கொஞ்சம் கவனமாக கால் வைத்துக் கொண்டிருக்கிறார். பேச்சில் உணல் தடாபுடல் இருக்கலாம், ஆனால் கால்கள் கவனமாக வைக்கப்படும். கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையும் நான் பார்க்கிறேன். இப்ப உலக அளவில நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்ரேட் வார்ங்கிறது ரொம்ப தீவிரமா போய்க்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட ரெசிப்ரோக்கல் அதாவது பரஸ்பர வரினா என்ன? இது உலக பொருளாதாரத்துல என்ன மாரியா தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது கண்ணன், ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பு எடுத்துக்கொண்ட உடனே அமெரிக்காவினுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷனை ஆராய்கிறார். வருமானம் குறைந்து செலவினங்கள் அதிகரித்து அந்த நாட்டிலே உபயோகப்படுத்தக்கூடியவர்களின் பணம் வெளிநாட்டினர் அதிகமாக பலனடைந்து கொண்டிருப்பதை பார்த்து ஒரு ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவோம். ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசத்தை ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவோம். ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் ட்ரேட் சர்ப்ளஸ்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு நாட்டினுடைய நல்ல ஒரு பொருளாதார நிலையை ஈடுபடுத்தக்கூடிய. உலகத்திலே அமெரிக்கா மிக அதிகமான ஒரு ட்ரேட் டெபிசிட் இருக்கக்கூடிய நாடு. இரண்டாவது இந்தியா. ஓ! ஏற்றுமதி 2வது இந்தியா. குறைவு. ஓ! இரண்டாவது இந்தியா. இந்தியா. ஏற்றுமதி குறைவு, இறக்குமதி அதிகம். இந்த பக்கத்துல மிக அதிகமான ட்ரேட் சர்ப்ளஸை வைத்துக் கொண்டிருக்கும் நாடு சைனா. நம்ம எத்தனையோ 3ஆம் உலகப் போர் வரை பார்த்திருந்தோம். ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்றுவதற்காக நடைபெற்ற போர்களை பார்த்திருக்கிறோம். கொரோனா காலத்திலே வேறு விதமான ஸ்திரத்தன்மை இழப்பை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு பொருளாதார போரை பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் அனைவருமே தள்ளப்பட்டிருக்கிறோம். ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அமெரிக்காவில். அப்ப அவர் என்ன சொல்றார்? நம்ம நாட்டோட பிசினஸ் பண்ணி நம்ம நாட்டு உள்நாட்டு சந்தையை மட்டுமே உபயோகப்படுத்தி பல நாடுகள் பலனடைந்து வருகிறது. அமெரிக்காவில் தயாரிக்கும் பொருட்களை அவர்கள் வாங்கும் பொழுது அதற்கு விதிக்கப்படும் வரி அதிகமாக இருக்கிறது. நம்மை எக்ஸ்போர்ட் பண்ண விடாமல் தடுக்கிறார்கள். அவர்களது பொருட்களை குறைந்த விலையிலே அமெரிக்காவிலே உள்தள்ளுகிறார்கள். இதனால் தான் நமக்கு வருமானம் குறைந்து வருகிறது என்று கணக்கெடுத்து இந்த டாரிஃப் என்பதை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு நாட்டுடன் ஏற்றுமதி இறக்குமதியில் உள்ள வித்தியாசத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த நாட்டின் மேல் அந்த நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு வரியை அவர் கொண்டு வந்தார். முதலியே இது வரும் வரும் என்று சொன்னபோது அதிகமாக யாரும் அதை வராது என்று நம்பினார்கள். ஒரு புரிதலுக்காக சொல்ல வேண்டும் என்றால் பணம் இழப்பு, மதிப்பிழப்பு என்பது இந்தியாவிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. சில காரணங்கள் சொல்லப்பட்டது. மக்கள் திணறலை சந்தித்தார்கள். அன்றாட வாழ்க்கை ஸ்தம்பித்தது. தொழில் முனைவோர்கள் ஆட்டம் கண்டார்கள். சிறு குறு தொழில் முனைவோர்கள் அழிந்து போனார்கள். இது ஒரு கத்தியை எடுத்து நம்மை நாமே குத்திக் கொள்வதை போன்றது. இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் செய்திருப்பது கத்தியை எடுத்து நண்பர்களையும் குத்துவது, தன்னையும் குத்திக் கொள்வது. இதை போன்ற ஒரு செயல். இரு பக்கமும் கூரான ஒரு கத்தியை போன்ற ஒரு நடவடிக்கை தான் இந்த டாரிஃப் என்பது. அந்த டாரிஃபை அவர் அறிமுகம் செய்த பொழுது அவர் எப்படி அதை கொண்டு வர்றாருன்னு பாத்தீங்கன்னா
வியட்நாம் பேர்ல 46%, தைவான் பேர்ல 32%, இந்தியாவின் பேரிலே 26%, கொரியாவிலே 25, ஜப்பானிலே 24 அப்படின்னு யூரோப்பியன் யூனியன்ல 20% கொண்டு போறார். இதை பார்த்த எல்லா நாடுகளும் ஒரு கொதிப்படைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சைனா என்ன சொல்றது, நீ என் பொருட்களுக்கு விலை போட்டால் உன் பொருட்களுக்கு நானும் விலை போடுவேன், வரி போடுவேன் அப்படின்றத எடுக்குது. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கிட்டத்தட்ட 150, 170% வரியை இருவருமே விதிக்க ஆரம்பிக்கும். யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லப்படுகிற ஐரோப்பிய துணை கண்டம் அனைவருமே இதை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தனர். அவர்களும் அமெரிக்க பொருட்களுக்கு விலையை கொண்டு வந்தார்கள், வரியை கொண்டு வந்தார்கள். கனடா, இவர்களது அண்டை நாடு, கடுமையாக எதிர்த்தது. நட்பு பாராட்டிய 3-4 நாடுகளிலே இந்தியா தான் முதலில் நிற்கிறது. ஜப்பான், இந்தியா, கொரியா, தைவான். இவை 4ம் ஒரு சமரச உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை, இவர்களது அவர்கள்கிட்ட இருந்து வாங்கும் பொருட்களை அதிகப்படுத்துவது, இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரி குறைப்பை ஏற்படுத்துவது அப்படின்ற மாதிரியான செயல்கள்ல ஏற்கனவே இறங்கினார். மாண்புமிகு பாரத பிரதமர் நேரிலே ட்ரம்ப் அவர்களை சந்தித்த பொழுது ட்ரம்ப் இதை வற்புறுத்தினார். You cannot levy high duty on American products and expect us to remain quiet அப்படின்னு சொன்னார். பேச்சுவார்த்தைகள் அமைச்சர் அளவில் நடந்தது, பியூஷ் கோயல் அவர்கள் அளவில் நடந்தது, செக்ரட்டரி லெவல்ல நடந்தது. அங்கிருந்து தரப்பினருக்கு வந்தாங்க. இப்போ இங்கிருந்து அடிஷனல் செக்ரட்டரி அங்க போயிருக்காங்க. மாண்புமிகு நிதி அமைச்சரும் இப்ப அங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவினுடைய துணை அதிபர் 2 நாட்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்துள்ளார். இந்தியா ஒரு முனைப்போடு செயல்பட்டு அவர்களது கோரிக்கைகளுக்கு இணக்கமாக செயல்பட்டு இந்த வரி தாக்குதலிலிருந்து காற்றுக்கொள்வதற்கு போராடி கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவினுடன் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இந்தியா சர்ப்ளஸ் ஆக இருக்கிறது. அதாவது நாம் ஏற்றுமதி செய்யும் அளவு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதை விட அதிகம். பெரிய பாதிப்பு என்பது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மொத்த இந்தியாவினுடைய ஜிடிபியில அமெரிக்காவிலே இருந்து நாம் பெறக்கூடிய ஏற்றுமதியினுடைய வரவு 2% தான். பெரிய பாதிப்பு இந்தியாவிற்கு ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் கூட இந்தியா ஒரு சமரச போக்கினை கடைபிடிக்கிறது. இன்று காலை இந்தியா இந்து பேப்பரினுடைய தலையங்கத்தை பார்க்கும் பொழுது அதில் குறிப்பிட்டு சொல்வது என்ன, இந்தியா இன்னும் கொஞ்சம் போல்டாக இந்த சப்ஜெக்டை அமெரிக்காவுடன் கையாள வேண்டும் அப்படின்றதுதான் சொல்லப்படுகிறது. இப்போ அமெரிக்காவை நோக்கி வரும். இந்த அறிவிப்பு வந்த உடனே பல நாடுகள் கண்டன குரல் எழுப்பின. பொருட்களின் விலை அதிகமாக ஆரம்பித்தது. என்னடா பண்றதுன்னு தெரியாம உடனே ட்ரம்ப் அவர்கள் 90 நாட்களுக்கு இதை நிறுத்தி வைத்து ஒரு பேசிக்கா ஒரு 10% மட்டும் கொண்டு வந்து 90 நாட்களுக்கு இந்த டாரிஃபை பாஸ், அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார். பேச்சுவார்த்தையின் மூலம் நமது தீர்வை காண்போம் என்று அதை தொடங்கியுள்ளது. உலக வர்த்தக அமைப்பு இருக்கு. அதுக்கு எதிரா இவரு விதிக்கக்கூடிய வரி சட்டம் இருக்கிறதா? உலக வர்த்தக அமைப்பு இதுல ஏதாவது தலையீடு செஞ்சிருக்கா? உலக வர்த்தக அமைப்பை பொறுத்தவரை ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுத்திருக்கு. அதாவது பரஸ்பர நல் இணக்கத்துடன் செயல்படுங்கள். ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டிலிருந்து பொருட்கள் அனுப்புவது, தாராளமயமாக்கல் கொள்கையை கடைபிடிப்பது, இருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான கோட்பாடுகளை வகுத்துள்ளது. அதை
ஒரு நாடு மாற்றி அமைத்துக் கொள்ளும். தனது நாட்டில் இருப்பவர்களுடைய உற்பத்தியை பாதுகாப்பதற்காகவும், வெளிநாட்டிலிருந்து டம்பிங் பண்ணுவதை தடுப்பதற்காகவும் ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் கொண்டு வரும். அத மாதிரியான செயல்களுக்கு அந்தந்த நாடுகள் அதன் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களது வரி விகிதத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒரு பரஸ்பரமான அணுகுமுறைத்தான் WTO இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு சட்ட திட்டத்திற்கும் அப்பாற்பட்டவரைப் போல தன்னை உருவகப்படுத்திக் கொண்டுள்ளார். தான் செய்வதே சரி, தான் மட்டும் செய்வதே சரி என்று நினைக்கக்கூடியவர். உலக வர்த்தக சப்ளை சேனல்ல என்ன மாரி சிக்கல் ஏற்படும்? அது எப்படி அமெரிக்காவ பாதிக்கும்? இது நான் சொன்ன மாதிரி இவரது இந்த ஒரு நடவடிக்கை என்னெல்லாம் கொண்டு வந்ததுன்னு பார்ப்போம். முதல்ல பங்கு சந்தை வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்ததை பார்த்தோம். முதல்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த ஒரே நாளுல உலக அளவுல பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சி வரலாறு காணாத அளவுல இருந்தது. இரண்டாவது, அவர் உடனே இதை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் உயரும் பங்கு சந்தை. பெரிய நிறுவனங்கள் அந்த நாட்டிலே இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டுமில்ல, மிகப்பெரிய ஒரு சந்தை ஈற்றக்கூடிய கம்பெனிகளாக பார்க்கப்படுகிற ஆப்பிள் போன்றவர்களுக்கு இவர் ஒரு சலுகையை கொண்டு வந்தார். டெலிபோன் உற்பத்தி, செமிகண்டக்டர் பர்ச்சேஸ் பண்றது, இத மாதிரியான பொருட்களுக்கு நாங்க இந்த வரி விதிப்பை நிறுத்தி வைத்துக் கொள்கிறோம் அப்படின்றத இதெல்லாம் வராதுன்னு சொல்றாரு. அதாவது ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோ அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ், காப்பர், பார்மசூட்டிக்கல், செமிகண்டக்டர், எனர்ஜி, மினரல்ஸ், இத மாதிரியான சில பொருட்களுக்கு வரி விதிப்பை நிறுத்தினார்கள். அப்போ ஆப்பிளினுடைய ஸ்டாக் மறுபடியும் ஏற ஆரம்பிக்குது. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, அதிர்வலையை, நிலநடுக்கத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற ஒரு கோணத்திலே கடந்த 2 மாதங்களாக ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார். இப்பொழுது வர்த்தக போர் ஆரம்பித்ததைத்தான் நாம் பார்க்கிறோம். உலக வங்கி அனைத்து நாடுகளினுடைய ஜிடிபி growth ரேட்டை இந்த வருடத்திற்கு குறைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அமெரிக்க மக்கள் பொருட்களின் விலையேற்றத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சைனா எந்த பாதிப்பும் அதற்கு இதனால் ஏற்படாததனால் மீதி நாடுகளிலே தங்களது பொருட்களை மும்முரமாக சந்தைப்படுத்துவதிலே ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. தமிழகத்திலே இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையத்திலே ஒரு 1500 இண்டஸ்ட்ரீஸ் எந்த விதமான தொழில்கள் பண்ண முடியாத அளவுக்கு சைனாவினுடைய விஸ்கோஸ் யான் டம்ப் பண்ணப்படுறதுனால உள்ளூர் தயாரிப்பாளர்களுடைய பொருள் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது அனைத்து பொருட்களிலுமே வரப்போகுது. இந்தியா போன்ற நாடு எவ்வளவு தான் நாம் மேக் இன் இந்தியா என்று முழங்கிக் கொண்டிருந்தாலும் இன்றும் கிட்டத்தட்ட 70% இறக்குமதி சைனாவிலிருந்து அதை நம்பித்தான் தொழில்களை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. பெரும் நிறுவனங்கள் வர்த்தகப்படுத்துவதிலே ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இப்ப ஆட்டம் கண்டிருக்கு. இன்னொரு செய்தியை பார்த்திருப்போம். மெயினான அட்டாக் நான் சொல்றது சைட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலாக இயங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே இப்ப நான் ஒரு பொருள் இந்தியாவிலிருந்து ஒரு கண்டெய்னர்ல ஏத்துறேன், அதை நான் அமெரிக்காவுக்கு அனுப்புறேன். அந்த கண்டெய்னர் அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் இது ஒரு சர்க்குலேஷன்ல கண்டெய்னர்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ அந்த கண்டெய்னருடைய மூவ்மெண்ட்ல ஒரு தேக்க நிலை வந்திருக்கு. அனைத்து கண்டெய்னர்களுமே பெருவாரியாக சைனாவிலே இப்போ தேக்கமாயிருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு, இந்தியாவிலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு
பொருட்கள் தயாரான பிறகு கூட அதை அனுப்புவதற்கு கூட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்தியா இருக்கு. பார்ப்பதற்கு நாம் வலிமையான ஒரு நாடாக தெரிந்தாலும் உள்கட்டமைப்பிலே நாம் இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்தியா சிரம் தாழ்த்தி அமெரிக்க அரசுடன் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பெரிய பெரிய நிறுவனங்களே இப்படி தகிடு திட்டம் போடையில சாதாரணமா இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ என்று அழைக்கப்படக்கூடிய சிறு குறு தொழில்கள் மீது இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? குறு சிறு நடுத்தர தொழில்கள் இந்தியாவிலே பலவிதமான தாக்கத்தை கடந்த 7 ஆண்டுகளாக சந்தித்து வருகிறது. கண்ணன் குறிப்பிட்டது போல் நான் இதை பற்றி மிக அதிக அளவில் பேசியிருக்கிறேன். ஒரு டிமானிட்டைசேஷன் வந்த பொழுது ஒரு 30% தொழில் முனைவோர்கள் ஆட்டம் கண்டனர். தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். உடனடியாக அதிலிருந்து மீளத் தொடங்கும் பொழுது ஜிஎஸ்டி என்ற ஒரு குறுகிய கால எண்ணத்துடன் அவசர காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வரி முறை, அதனுடைய தெளிவற்ற பாதை, செயல் திட்டங்கள், குளறுபடிகள் அனைத்து தொழில் முனைவோர்களையும் புரட்டி போட்டது. ஒரு 24 மாத காலத்திலே, அதாவது 2 வருடத்திலே கிட்டத்தட்ட 14 மாதங்கள் முடக்கி வைக்கப்பட்டுள்ள கொரோனா காலத்தினுடைய நிலையிலே பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வீழ்ந்து கிடந்தது. அரசு அறிவித்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவினரை மட்டும் தான் பாதுகாத்தது. நன்றாக செய்து கொண்டிருப்பவர்களை அது பாதுகாத்தது. செய்ய முடியாமல் வீழ்ந்தவர்களை அது கைதூக்கி எழுப்பவில்லை. இந்த 2-3 தாக்குதல்கள் முடிந்த பிறகு எக்கனாமிக் ஸ்லோடவுன் ஆரம்பித்தது. வரலாறு காணாத அளவிலே இந்தியாவினுடைய டாலர் மதிப்பு வீழ்ந்ததை பார்க்கிறோம். பொருட்களின் விலை கட்டுப்பாடு அற்று ஏறியதை பார்த்தோம். கொள்கை முடிவுகள் எந்த விதத்திலும் சிறு குறு தொழில்களுக்கு சாதகமற்ற ஒரு கோட்பாடுகளை ஏற்படுத்தியதை கண்டோம். வேலை இழப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை, இது 3மே அதிகமானதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐடி நிறுவனம் ஒன்றுதான் காப்பாற்றிக் கொண்டு வந்தது. இந்த டாரிஃப் யுத்தத்திலே அந்த ஐடி நிறுவனங்களும் வீழப்போவதை பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் படிதான் போன வாரம் வந்த இன்ஃபோசிஸ்னுடைய ரிசல்ட். 11% லாபத்திலே வீழ்ச்சி என்றது. இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பார்ப்பதற்கே மலைப்பாக உள்ளது. இந்தியாவினுடைய தரவுகள் என்ன சொல்லுகிறது? கடந்த 2 ஆண்டுகளிலே கிரெடிட் கார்டு லோன் அதிகமாயிருச்சு, நகை கடன் அதிகமாயிருச்சு, கடன் இல்லாமல் வாழ்பவர்களினுடைய விகிதாச்சாரம் மிக குறைந்த அளவுக்கு சென்று விட்டது. மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கே கடன் வாங்கி நடத்த வேண்டிய ஒரு கஷ்டத்திற்கு தள்ளப்பட்டதை குறிப்பிட்டு காட்டுகிறது. 70% மக்கள் நடுத்தர அல்லது கீழ்த்தட்ட மக்களாக பார்க்கப்படுகிறார்கள். 80 கோடி மக்கள் இன்னும் அரசினுடைய இலவச அரிசியை நம்பி வாழ்க்கையை நடத்த கட்டுப்படுகிறார்கள். பணக்காரர்கள், அதிக பணம் வைத்துள்ளவர்கள் இன்னும் மிக அதிக அளவு பணத்தை குவிப்பதை பார்க்கிறோம். ஒருபுறம் 70,000 ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குபவர்கள் கூட மாதத்தை கடன் இல்லாமல் ஓட்டக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததால் தான் 12 லட்சம் வரி விலக்கு கொடுக்கப்பட்டதை உணர்கிறோம். ஒரு
ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் a ரியாக்ஷன். மக்களுடைய கஷ்டத்தை இவர்கள் உணர்ந்ததால் தான் அந்த 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அப்போ 1,00,000 ரூபாய் மாதம் சம்பாதிப்பவர்களால் கூட அரசுக்கு ஒரு வரி செலுத்த வாய்ப்பு இல்லை என்பதை இதை காட்டும் பொழுது எத்தனை பேர் 30,000 40,000 ரூபாய் கூட வாங்க முடியாமல் மாதத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று காண வேண்டும். நம்ம நார்மலா பார்க்குற விஷயங்களுக்கும், நீங்க சொல்ற புள்ளிவிவரமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த சிறு குறு தொழில்களோட சைஸ் இந்தியால என்ன மாரியா இருக்கு? யார் சிறு, யார் குறுந்தொழில், யார் நடுத்தர தொழில்னு வரையறுக்கப்பட்ட நீதி ஒண்ணு இருக்கு. 2017 எடுத்த சர்வே பிரகாரம் இந்த நாட்டிலே 6.35 கோடி குறு சிறு தொழில்கள், 12 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள், 30% ஜிடிபியினுடைய அவர்களது பங்களிப்பு. இதுதான் இன்றைக்கு அனைவராலும் பேசப்படுகிற, குறிப்பிடப்படுகிற ஒரு தரவு. இது 2017ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. அன்பார்ச்சுனேட்லி கொரோனா காலத்துல, அதாவது 2021 இந்த எம்எஸ்எம்இ மாற்றி அமைக்கப்பட்டது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் இதில் அடக்கப்படுவார்கள். 250 கோடி வரை டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்களும் கம்பெனிகளும் இந்த குறிப்பிலே அடக்கப்படுவார்கள். தொழிலில் மூலதனம் ஒரு லிமிட், தொழிலினுடைய வாராந்திர வருவாயை ஒரு டர்ன் ஓவரை முன்னிட்டு இந்த குறியீடுகள் மாற்றப்பட்டது. ட்ரேடர்ஸும் எம்எஸ்எம்இ கீழே வந்தார்கள். இன்றைக்கு அரசினுடைய வெப்சைட் பிரகாரம் 5.4 கோடி சிறு குறு தொழில்கள் இந்த நாட்டிலே இருப்பதாக அந்த வெப்சைட் சொல்லுகிறது. ஆனால் இந்த விகிதாச்சாரத்தையும் இந்த பட்ஜெட்டிலே 250 கோடி என்பதை 500 கோடி வரை மாற்றிவிட்டது. அப்ப 2014 ஒரு சிறிய குறியீட்டின் கீழேயே 6.35 கோடி இருந்த சிறு குறு தொழில்கள் இன்றைக்கு 500 கோடி வருவாய் ஈட்டக்கூடியவர்களும் சிறு குறு தொழில்களாக அறியப்படும் பொழுது 5.3 கோடி தான் இருப்பது. எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இவர்கள் மூலமாக வருகிறது என்ற ஒரு சரியான தரவு எந்த வகையிலும் யாருக்குமே கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அரசனுடைய தரவு 2 வகையில வரும். ஒன்று பிஎஃப், இஎஸ்ஐ சம்பந்தப்பட்டது. இரண்டாவது அவர்களது லேபர் இண்டெக்ஸ் மூலியமாக எடுக்கப்படும் தரவுகள். இன்ஃபார்மல் செக்டர், ஃபார்மல் செக்டர். ஃபார்மல் செக்டர்ன்றது இந்த சோசியல் செக்யூரிட்டியில வருவாங்க. இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்றது தான் இந்த சிறு குறு தொழில்கள் மூலமாக அன்றாடம் வேலைக்கு எடுக்கப்படுபவர்கள், எந்த விதமான பிக்சட் இன்கம் இல்லாதவர்கள். இப்ப நிறைய கிக் ஒர்க்கர்ஸை பார்க்கிறோம். அதாவது டெலிவரி ஏஜென்ட்ஸை பார்க்கிறோம். வேலை செய்தால் தான் அவர்களுக்கு வருமானம். அவர்கள் இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் எம்ப்ளாயீஸும் இல்லை, எம்ப்ளாயர்ஸும் இல்லை. நான் உழைத்து தனது உழைப்பினால் லாபத்தை அந்த கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு அந்த லாபத்திலே ஒரு சதவிகிதத்தை இவர்கள் பெற்றுத்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த கிக் ஒர்க்கிங் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு. இதை நம்ம கவனிக்கணும். 2 விதமான பெயர்கள் அதிகமாக கேட்கப்படுகிறது. ஒன்று மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். இரண்டாவது கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம். இந்த இரண்டுமே கடந்த 5 ஆண்டுகளிலே மிகப்பெரிய ஒரு அதிகமான அளவு இந்தியாவிலே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். இவர்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் டெலிவரி ஏஜென்டா இருக்கட்டும், அல்லது ஸ்விக்கியா இருக்கட்டும், அல்லது ஜொமேட்டோ ஏஜென்டா இருக்கட்டும், இந்த அனைத்து பெரிய முதலீடுகள் நடத்தக்கூடிய கம்பெனிகளும்
ஒரு ஃபாரின் ஓன்டு கம்பெனிஸாகத்தான் பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு முதலாளிகளுக்கு இவர்கள் லாபம் ஈட்டி கொடுத்து தங்களது வாழ்க்கையில் எந்த பலனையும் அனுபவிக்காதது தான் நம்ம அதிகமா பார்க்கிறோம். என்றைக்கு வேணாலும் இவர்கள் வேலையை இழந்து விடலாம். என்றைக்கு வேணாலும் இவர்கள் வேலை செய்யாவிட்டால் இவர்களுக்கு சம்பளம் நின்றுவிடும், வருமானம் நின்றுவிடும். உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் தான் இன்று நாட்டிலே 30% இருக்கிறார்கள். படித்தோம், ஒரு வேலைக்கு சென்றோம், அந்த வேலையிலே ஈடுபாட்டுடன் இருந்தோம், அந்த வேலையிலே வளர்ச்சி பெற்றோம், அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை பெற்றோம், நாம் ரிட்டையர் ஆவதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெற்றோம், வாழ்க்கையை நிம்மதியாக கழித்தோம் என்ற நிலை மாறி கடன் தொல்லை, நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு, என்றைக்கு வேலை போய்விடுமோ என்ற ஒரு கத்தி கழுத்தின் மேல் தொங்கும் நிலை, ஸ்திரமற்ற ஒரு வாழ்க்கை, கடனுடைய இஎம்ஐயுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு இளைஞர்களுடைய தோள்களிலே ஏறிவிட்டது. சிறிய வயதிலே ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்கிறோம். அவர்களது உடல் நல குறைவுகளை பார்க்கிறோம். ஒரு 40 வயதினிலே அவர்களால் மேற்கொண்டு செயல்படுத்த முடியாத ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த நிலைகளை அதிகமாக யாரும் பேசாத நிலையை பார்க்கிறோம். உணர முடிகிறது, பார்த்தால் தெரிகிறது. ஒரு எம்டெக் படித்த பையன் இன்றைக்கு நம்ம வீட்டுல ஒரு ஸ்விக்கி டெலிவரி வரும் பொழுதோ, அமேசான் டெலிவரியாக வரும் பொழுதோ, ஒரு ஊபர் கார் ஓட்டி கொண்டு வருவதோ ஒரு அவமானமான ஒரு செயல். வருமானத்திற்காக எந்த வேலையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட ஒரு நாடாக இந்தியா மாறிவிட்டது. கல்வி முறை, அந்த கல்விக்கு ஏற்ற வேலை, அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம், அந்த ஊதியத்திற்கு ஏற்ற வாழ்க்கை நல்முறை அரிதாகிவிட்டது. ஒரு பக்கம் சொல்லுகிறோம், முத்ரா லோன் கொடுக்கிறோம், குறுந்தொழில்களை வளர்க்க பாடுபடுகிறோம், அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம், அரவணைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள்தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்கிறோம். இன்று அந்த முதுகெலும்பு உடைந்து காணப்படுகிறது. அந்த உடைந்த நிலையை கூட நாம் உணர மறுக்கிறோம். அவர்களது கஷ்டத்தை தீர்ப்பதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு கரங்கள் எதுவும் இல்லை. இந்த டாரிஃப் ஆகட்டும், இந்த பொருளாதார போர் ஆகட்டும், சைனாவிலிருந்து வரக்கூடிய சந்தை டம்பிங் ஆகட்டும், நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் இப்பொழுதே 0.5% குறைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 6.2% தான் இருக்கும் என்று கணக்கிடப்படுவதை பார்க்கிறோம். வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய மாதங்கள், வரக்கூடிய வருடங்கள் அதிகமான அளவு ஒரு நிலையற்ற, ஸ்திரத்தன்மையற்ற, வலுவற்ற நிலையை நம்ம எல்லாருக்கும் உணர்த்தப் போகிறோம். யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணு. இன்றைக்கு யாரால் நாட்களை நிம்மதியாக நகற்ற முடிகிறது என்று பார்க்க வேண்டும். குழந்தைக்கு அதனுடைய ஸ்ட்ரெஸ் வேற. ஸ்கூல் முடித்து வரக்கூடிய குழந்தைக்கு அடுத்த கட்ச நடவடிக்கைக்காக போராட வேண்டிய நிலைகள் வேற. அது நீட் எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பல தடை கற்களாக இருக்கும். படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேலை கிடைத்தவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கவில்லை இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஒரு முறை கடன் வாங்கிவிட்டால் அதை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு முறையும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, உடல் நலம் மிக எளிதாக பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். 30 வயது இளைஞர்கள் ஹார்ட் அட்டாக்ல இறப்பதை பார்க்கிறோம்.
டயபெட்டிக் என்பது கிட்டத்தட்ட 70% மக்களை தொட்டுவிட்டதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நல்ல மெடிக்கல் கட்டமைப்பு இல்லாத நிலையை பார்க்கிறோம். ஒரு நல்ல எஜுகேஷனல் சிஸ்டம் இல்லாததை பார்க்கிறோம். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாததை பார்க்கிறோம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் என்று இந்த அரசு கொண்டு வந்ததை பார்த்தோம். அது யாருக்கு பலன் என்று பார்த்தால் பெரும் நிறுவனங்களுக்கு தான் அது சேரும். அந்த நிறுவனங்கள் இந்தியாவிலே தொழில் செய்து, இந்தியாவிலே பொருட்களை விற்று, இந்தியாவிலே லாபத்தை பார்த்து, அந்த லாபத்தை இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு எடுத்துச் செல்வதை பார்க்கிறோம். இன்று இருப்பார் நாளை இல்லை என்ற ஒரு நிலை அந்த கம்பெனிகளுக்கு மிகவும் பொருந்தும். இங்கேயே இருந்து, இங்கேயே வளர்ந்து, இங்கேயே தொழில் செய்யக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர்கள் எப்படா தொழிலை மூடிவிட முடியும் என்று வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் உயிர் இழுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சரிங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப சைனால இருந்து பொருட்கள கொண்டாந்து இந்தியால டம்ப் பண்ணி வைக்கிறாங்க. அது உள்ளூர் தொழில்கள பாதிக்குது அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே இந்தியால வந்து QC அப்படிங்கிற குவான்டிட்டி கண்ட்ரோல்ன்னு ஒரு விதிமுறை இருந்தது. உள்நாட்டு உற்பத்திக்கு போக தேவையானத மட்டும் இம்போர்ட் பண்றது அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னாச்சு? அத எப்படி நீக்குனாங்க? இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு பாதிப்பு வருது? அப்படின்னா உள்நாட்டு தொழில்கள பாதுகாக்கிறதுக்கு நம்ம கொள்கை ரீதியான ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கா? அதாவது எல்லா அறிவிப்புகள் நிறைய இருக்கு கண்ணன். ஆனா அந்த அறிவிப்புகள் தேவையான அறிவிப்பா என்பதுதான் பார்க்கணும். இன்றைக்கு ஒரு நேற்றைக்கு பார்த்திருப்பீங்க. இறக்குமதி செய்யக்கூடிய ஸ்டீல்களின் மீது இரும்பு இறக்குமதிக்கு 15% உடனடியாக இம்போர்ட் டாக்ஸ் கொண்டதுக்கான இம்போர்ட் டியூட்டியை கொண்டது. ஏன்னா ஸ்டீல் நிறுவனங்கள்லாம் கடந்த 6 மாதங்களாக எங்களால் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை, எங்களால் உள்ளூர் சந்தையும் ஈட்ட முடியவில்லை, விலை கட்டுப்படியாகவில்லை, வெளிநாட்டு இறக்குமதிகள் உள்நாட்டு சந்தையை எடுத்துக்கொண்டு விட்டன என்று சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து இறக்குமதி வரியை ஏற்படும். அந்த பொருள் இந்தியால சிறு குறு தொழில்கள் வாங்க வேண்டும் என்றால் ஒன்று இந்தியாவிலே தயாரிப்பவர்களிடமிருந்து வாங்க வேண்டும், அல்லது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதிக அளவு வரி கட்டி வாங்க வேண்டும். அப்ப தயாரிக்கும் செலவு கூடிவிட்டதை பார்க்கிறோம். லாபம் இல்லாமல் தொழிலை இயக்க வேண்டிய கட்டாயத்துல இந்த சிறு குறு தொழில்கள் இருப்பதை பார்க்கிறோம். பெரிய நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய ஷாக் அப்சார்பர் இவர்களுக்கு இல்லை. பெரிய நிறுவனங்களை பார்த்திருக்கிறோம். இப்போ பிளிப்கார்ட்டை எடுத்துக்கங்க. ஆண்டிற்கு 8,000 கோடி 10,000 கோடி நஷ்டத்துல இயங்கினால் கூட அவர்களது சந்தை மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கிறது. ஏதாவது சிறு குறு தொழில்கள் லாபம் இல்லாமல் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை போட்டாலே பேங்க் அவங்க கழுத்துல கத்தி வச்சிருவாங்க. லோனை திருப்பி கட்டு உடனடியா, அதிகமா லோன் இனிமே தரமாட்டேன், ஜப்தி பண்ணுவது, வீட்டை விற்கிறது, ஃபேக்டரியை டேக் ஓவர் பண்றது, சிக் யூனிட்டை அறிமுகப்படுத்துறது, பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற செய்திகள். ஆக்ஷன் சேல் நோட்டீஸ்னு பார்க்கிறோம், சர்ஃபாசை ஆக்ட்ன்றதை பார்க்கிறோம். அப்போ ஒரு சிறு குறு தொழில் முனைவோர்கள் ஒரு 30-40 லட்சம் வாங்கி அதை பொருட்கள் பேர்ல வைத்து திடீரென்று ஒரு கொரோனா கட்டுப்பாடை கொண்டு வந்து 8 மாதங்களுக்கு அப்புறம் ஃபேக்டரிக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த பொருட்களை வீணாகுவதை பார்க்கும் பொழுது எப்படி அந்த லோனை திருப்பி கட்டுறது? என்ன தேவையோ அதை நாம் செய்யவில்லை. காலிலே அடிபட்டால் கையிலே கட்டு போட்டோம். ஆக்சிஜன் தேவை என்பவர்களுக்கு ஹார்லிக்ஸை கொடுத்தோம். என்ன தேவையோ அதை செய்ய மறந்தோம், தவறினோம், தெரியாமல் தவித்தோம். தவறான ட்ரீட்மெண்ட்டினால் இறந்த பேஷண்ட்ஸ் அதிகம். காப்பாற்றி இருக்கலாம் இவர்களை. அந்த நேரத்திலே அவர்களுக்கு தேவையானதை நாம் கொடுத்திருந்தோம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அந்த தீர்வு தெரியாமல் தள்ளாடுவதை பார்க்கிறோம். இதுதான் உண்மை.
மக்களுடைய உணர்வுகளுக்கு, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தெரியாத ஒரு அரசு நடந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அதுதான் அடிமேல் அடி. அமெரிக்காவுக்கு இந்தியால இருந்து பொருட்கள ஏற்றுமதி பண்றோம். அப்படி ஏற்றுமதி பண்ணையில, அந்த ஏற்றுமதியோட அளவு இந்த வரி விதிப்பால் குறைந்தால், அதுக்கு அது மாற்று சந்தை என்ன? நமக்கான சவால்கள் என்ன? சவால்கள் மிக அதிகம் நமக்கு. அதாவது ஒண்ணு வந்து ஏற்றுமதியினுடைய அளவு குறையலாம். 2வது ரா மெட்டீரியல் அல்லது நமது மூலப்பொருட்களுக்கு விலை கடினமான உயரக்கூடிய வாய்ப்பு பார்க்கிறோம். உள்நாட்டு சந்தையிலே விலை அதிகமாக்கப்படுவதை பார்க்கிறோம். சந்தை வீழ்வதை பார்ப்போம். இது எல்லாமே வரக்கூடிய நாட்களிலே ஸ்திரத்தன்மை அற்ற ஒரு நிலையிலே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதனால்தான் கடந்த 3 மாதங்களாக எந்த நிறுவனமும் புதிதாக ஆட்களை எடுப்பதற்கு யோசிக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. எந்த நிறுவனமும் கடன் வாங்குவதற்கு யோசிக்கிறார்கள். விரிவாக்கம் பண்ணுவதற்கு யோசிக்கிறார்கள். தமிழகம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை இந்த நேரத்திலே நாம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும், இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு நேரத்திலும், தினமும் ஒரு தொழிற்சாலை தமிழகத்திலே உருவாகுவதை, திறப்பு விழா நடத்துவதை காணும் பொழுது, உள்ளபடியே நாம் அதை பாராட்டித்தான் ஆக வேண்டும். இதனால் எந்த அளவு வளர்ச்சி வரும் என்பதை விட, இவை இல்லாவிட்டால் எந்த அளவு தளர்ச்சி வரும் என்று பார்க்க வேண்டும். சோர்ந்தவனுக்கு ஒரு வாய் தண்ணீர் கூட ஆகாரம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்திலே புது புது தொழில்கள் வருவது, வருவோம் என்று வாக்குறுதிகள் அளிப்பது, வருபவர்களிடம் கையெழுத்தை செலுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடுவதற்கு கூட மிக கடினமான ஒரு நேரம் இது. அதை தமிழகம் இந்திய அளவிலே முதன்மையான மாநிலமாக செயல்பட்டு வரத பார்க்கிறோம். போருமா என்றால் போராது. ஆனால் செய்வது பாராட்டுக்குரியது. இதையும் நாம் உணர்ந்து தானே ஆக வேண்டும். ஒரு பக்கம் எது சரியில்லைன்னு சொல்லும் பொழுது, இன்னொரு பக்கம் எது சரியாக இருக்கிறது என்று இதையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இவர்கள் ஆட்சி, அவர்கள் ஆட்சி என்பதல்ல. நாடு சுபிட்சமாக போய்க்கொண்டிருக்கிறதா? நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இரு பக்கமும் தவறுகளும் இருக்கலாம், நல்லதுகளும் இருக்கலாம். தமிழகம் இந்த நிலையிலே சரியாக சென்று கொண்டிருப்பதை காண முடிகிறது. புது புது தொழில் வளங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தவறுகளை காண்பது வேறு, அதில் உள்ள நல்லதுகளை பார்ப்பது வேறு. இந்த வரி விதிப்பு மற்றும் வர்த்தக போரால, இந்த வேலை வாய்ப்புகள்ல என்ன மாதிரியான தாக்கத்த உருவாக்கும்? அதுல சிறு குறு தொழில்களோட பங்களிப்பு என்னவா இருக்கும்? எங்களது கணக்கு பிரகாரம் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 12லிருந்து 13 கோடி பேர் ஃபார்மல் வேலை வாய்ப்புகள்ல இருக்காங்க. 18 கோடியிலிருந்து 20 கோடி பேர் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸா இருக்காங்க. அந்த 18 கோடியும் வரும் இடம் சிறு குறு தொழில்கள் கிட்ட இருந்துதான். இன்றைக்கு சிறு குறு தொழில்களை பொறுத்தவரை ஒரு 30-40% மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தாலும், தொழில் முனைவோர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தாலும், மீதி இருக்கக்கூடியவர்கள் நாட்களை நகர்த்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். புது புது தொழில்களிலே கவனம் செலுத்துவதை பார்க்கிறோம். புத்தொழில்களிலே கவனம் அதிகமாக வருவதை பார்க்கிறோம். சந்தைப்படுத்துவதிலே மிக அதிக டிஜிட்டல் டெக்னாலஜியை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். மேனுஃபேக்சரிங்ல புது யுக்திகளை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். சந்தையினுடைய விரிவாக்கத்தை பார்க்கிறோம். நல்ல விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்புகள் என்றும் இருந்து கொண்டே தான் இருக்கப் போகிறது. ஆனால் ஊதியம் எப்படி இருக்கப் போகிறது? அல்லது நிலையான வருமானத்தை அது கொடுக்குமா என்பதுதான் கேள்விக்குறி.
இந்த மாதிரி சலசலப்புகள் அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் கட்டிடங்களில் விரிசல் விழுவதை பார்க்கும். அப்போ கவனம், தொழில் முனைவோனின் கவனம் அந்த விரிசலை சரிப்படுத்துவதில் தான் போய்விடுமே தவிர, வீணாகத்தான் போய்விடுமே தவிர, புதிதாக ஒரு கட்டிடம் எழுப்புவதற்கு அவர்களது முயற்சிகள் பலனளிக்காது. அதாவது அமெரிக்கா, சீன பொருள்கள் மீது விதிக்கக்கூடிய அதிகமான வரி விதிப்பால, இந்திய சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? பாதிப்பு நிச்சயமாக இருக்க போகுது. நேரிடை பாதிப்பும் இருக்கும், மறைமுக பாதிப்பும் இருக்க போகுது. நேரிடை பாதிப்பு என்ன? நான் ஒரு எக்ஸ்போர்ட்டரா இருக்கேன். பட்டன் துணி தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்றவனே வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பட்டன் எனக்கு சைனால இருந்து இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த பொருட்கள் அதிகமான அளவு விலை குறைந்தோ அல்லது தட்டுப்பாடோ ஏற்பட்டால் எனது உற்பத்தி பாதிக்கப்பட்டுவிடும். எனது விற்பனை இதை சார்ந்து இருந்தால் அதுவும் பாதிக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற துணிகளின் விலை குறைந்ததனால் திருப்பூரில் இருப்பவர்கள் வியாபாரம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதை உணர வேண்டும். உள்ளூர் வியாபாரிகள், உள்ளூர் தயாரிப்பாளர்கள் தங்களது தொழிலில் லாபத்தை ஈட்ட தவறிவிடுவார்கள். ஏன்னா வெளிநாட்டிலிருந்து டம்பிங் இங்க வரும்போது இப்ப அந்த டம்பிங்கை பொறுப்பதற்கு நம்ம இறக்குமதி வரியை செலுத்தணும்னா வாங்குபவர்களுக்கு விலையேற்றம் அதிகமாயிடும். இது ஒரு பலூன் மாதிரி. இந்த பக்கத்துல பிடிச்சோம்னா இன்னொரு பக்கத்துல வீங்கிடும். இவர்களை காப்பாற்றுவதற்கு இறக்குமதி வரியை கொண்டு வந்தால் உள்ளூரிலே வாங்குபவர்களுக்கு விலையேற்றங்கள் வந்துவிடும். சந்தை குறைந்து இவர்களும் வாழ வேண்டும். சந்தையிலே அதனை பயன்படுத்துபவர்களும் அதிகம் வாங்க வேண்டும். அப்படின்ற பொழுது அதற்குத்தான் பாலிசி ரொம்ப முக்கியம். அந்த பாலிசி பாராலிசிஸ் ஆயிருக்கு. அந்த பாலிசி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கவனம் திசை மாறி போகிற ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் அதிகமாக நாளைய பற்றி யோசிக்க முடியல. இன்றைய பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. நீங்க கேட்ட கேள்விகள் நியாயமானது. ஆனா அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய நிலையிலே இன்றைக்கு சிறு குறு தொழில் அமைப்புகள் இல்லை. The battle is every day. ஒரு தொழில் முனைவோன் அடுத்த வருடம் என்ன செய்ய போறோம்னு யோசிச்சாதான் வளர்ச்சி வரும். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தால் வளர்ச்சி நின்றுவிடும். இப்ப நம்ம இன்றைக்கு அன்றாடம் என்ன பிரச்சனையோ அதை பற்றி மட்டுமே சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல தொழில் முனைவோர்கள் அதிகமானவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படா இந்த தொழிலை மூடிட்டு போறோம்ன்ற நிலைமையில இருக்கு. இது உண்மை. இது ரொம்ப வருத்தமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். அமெரிக்க சீன வர்த்தக போருக்கு இடையில அமெரிக்காவோட சந்தைய இந்தியாவோட சிறு குறு நடுத்தர தொழில்கள் அந்த சந்தைய கைப்பற்ற முடியுமா? இல்லாட்டி இந்திய தொழில்களால, இந்திய வர்த்தகத்தால அமெரிக்க சந்தைய கூடுதலா கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா? அமெரிக்க இப்போ ஒரு பக்கம் நல்லதை பத்தி பார்க்கணும் அப்படின்னாக்க சைனாவினுடைய பெரும்பாரியான ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருப்பது நின்றுவிட்டால் அந்த சந்தையை இந்தியா கைப்பற்றுமா அப்படின்றது இரண்டாவது கேள்வியா இருந்தால், இந்தியா கைப்பற்ற வேண்டும் என்றால் இப்போ சைனால ஒரு பொருள் அமெரிக்கால என்ட்ராகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய டாரிஃபையும் மீறி இயங்கக்கூடிய பொருளினுடைய மதிப்பு இதை விட இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய பொருட்களும் ஒரே விலையில் இருந்தால் இது சத்தியம். சப்போஸ் டாரிஃப் போட்டால் கூட சைனாவினுடைய பொருள் மதிப்பு இந்திய பொருட்களின் மதிப்பை விட குறைவாக இருந்தால் இது சாத்தியமில்லை. அப்ப இந்திய தயாரிப்பு விலை சைனாவின் தயாரிப்பை விட ஓரளவுக்கு அதே அளவுலையாவது இருக்க வேண்டும். அந்த மாதிரியான நிலை இப்பொழுது இல்லை.
உள்ளூர் தயாரிப்பினுடைய விலை மிக அதிகமாயிருச்சு. 14% லேபர் காஸ்டே போய்கிட்டு இருக்கு. பெரும்பான்மையான மூலப்பொருட்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்படவில்லை. இறக்குமதி தான் செய்கிறோம். அப்போ அங்கிருந்து இங்க வாங்கி அதுக்கு ஒரு டியூட்டி கட்டி அதை உபயோகப்படுத்தி நாம் பினிஷ் செய்து இந்த பொருளை நாம் அமெரிக்காவுக்கு அனுப்பும் பொழுது சந்தை வருமா என்று கேட்டால் இதை பங்களாதேஷ் அள்ளிவிடும், வியட்நாம் அள்ளிவிடும், மெக்சிகோ அள்ளிவிடும். நம்மை விட குறைந்த விலையிலே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறார். அதற்குத்தான் திருப்பூரில் உள்ளவர்கள் இந்திய அரசிடம் உடனடியாக எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இன்சென்டிவை உயர்த்துங்கள் என்று கேட்கிறோம். இது மாதிரியான முடிவுகள் ஒரு வார் ஃபுட்டிங் பேசிஸ்ல எடுக்கணும். வார் ஃபுட்டிங்னா என்ன? ஆக்சிஜன் கொடுக்கிற மாதிரி, ஒரு ஐசியூல ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற மாதிரி. அந்த நேரத்துல நம்ம மெதுவா ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு டிசிஷனை கொடுக்கிறோம்னா ஆர்டர் கையை விட்டு போயிடும். இத மாதிரியான ஒரு குயிக்கான டிசிஷனை எடுக்க இந்தியா தவறிவிட்டது. இதனுடைய பலனைத்தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட உட்கார்ந்தோமா, இன்னைக்கு என்ன பிரச்சனை, இதை எப்படி தீர்வு காணலாம், இதை எப்படி நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலாம், அமெரிக்கால இருந்து வரக்கூடிய பொருட்கள் எப்படி உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது வந்ததுன்னா இங்க இருக்கிற தயாரிப்பாளர்கள் யார் பாதிக்கப்படுறாங்க, அதை எப்படி காம்பன்சேட் பண்றது, அவர்களுக்கு எப்படி ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு செயல் வடிவம் கொண்டு வருவதில் தான் இதனுடைய சூட்சமும் அடங்கி இருக்கிறது. இப்ப அமெரிக்கா விதித்திருக்க அதிகப்படியான வரி விதிப்பால் சீனால இருக்கக்கூடிய தொழில்களுக்கு பூரா இந்தியால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலம் அமெரிக்கா சந்தையை இந்தியா கைப்பற்றிடலாம் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இதுல ஏதாவது உண்மை இருக்கா? அதுக்கு சாத்தியம் இருக்கா? ஒரு சில செக்டர்ல இது நடக்கலாம். ஆனால் கன்சியூமர் மார்க்கெட்ல சைனாவை பீட் பண்ணவே முடியாது. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் சைனாவை விட யாராலையும் அது பக்கத்திலே வர முடியாது. இன்றைக்கும் அமெரிக்காவிலே 80% நுகர்வோர்கள் கன்சம்ஷன்ல சைனாவை நம்பித்தான் இருக்கிறார்கள். இந்த பிரைஸுக்கு வேற யாருமே வரும். இந்தியாவுக்கு சைனா திசை திருப்பி அவர்களது பொருட்களை இங்கு அனுப்ப அதிகமாக அளவில் கொடுக்க ஆரம்பித்தால் விலை குறைப்பு வரும். அந்த விலை குறைப்பினால் உள்ளூர் தயாரிப்புகள் பாதிக்கப்படும். ஏற்கனவே உள்ளூர் தயாரிப்புகள் வெளிநாட்டு மார்க்கெட்டை இழந்திருக்கும் நிலையிலே உள்நாட்டு மார்க்கெட்டையும் அவர்கள் இழக்கக்கூடிய அபாயம் வரும். இன்றைக்கு குறும் தொழில்கள் நஷ்டத்தில் இயங்குகின்றன. நாளைக்கு சிறு தொழில்கள் இயங்கும், நாளைக்கு நடுத்தர தொழில்கள் நஷ்டத்தில் இயங்கும், அதற்கப்புறம் கார்ப்பரேட் நிறுவனங்களும் நஷ்டத்தில் இயங்கும். அப்ப தொழில்கள் நஷ்டத்துல மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தால் வளர்ச்சியே இல்லாத ஒரு நாடாக இந்தியா மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கு. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை உலக அளவில் இணைக்கிறது, அதோட சப்ளை சேனல்களை இந்தியா எப்படியான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க வேணும்? இதைத்தான் 8 வருஷம் முன்னாடி மேக் இன் இந்தியா என்ற திட்டமாக கொண்டு வந்தார். இதைத்தான் 4 வருடங்களுக்கு முன்னால் ஆத்ம நிர்பர் பாரத் என்று மாற்றி அமைத்தார்கள். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். முளையிலேயே அழிந்து போன செயல் திட்டங்கள் இவை. எவ்வளவோ செய்திருக்க வேண்டும். இதற்கு ப்ரிப்பேராக இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இதற்கு ப்ரிப்பேராக இல்லை. இந்தியா சைனாவை போல ஒரு உலகத்திற்கே சப்ளை செய்யக்கூடிய ஒரு நாடாக மாறுவதற்கு நீண்ட காலம் தேவை, நீண்ட உழைப்பு தேவை, நீண்ட கட்டுமானங்கள் தேவை. அதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருவதை இந்தியாவிலே காண முடியும். நான் நெகட்டிவாக பேசணும்னு பேசுறது இல்லை, குற்றம் காண வேண்டும் என்பதற்காக பேசுறது இல்லை. நிதர்சன உண்மைகள் சில நேரத்திலே கசப்பான ஒரு மருந்தாகத்தான் இருக்கு.
சிலர் சொல்ல வேண்டியதை, சிலர் சொல்ல தவறியதை நான் இப்போ உங்ககிட்ட நிதர்சனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாட்டில் உள்ள ஒரு 4,00,000 தொழில் முனைவோர்களுடன் அன்றாடம் தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு நபராக நான் சொல்வது, எல்லாரும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த மாசம் எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கும் சொல்ல முடியல. இந்த மாசம் எவ்வளவு பொருட்கள் நம்ம ஃபேக்டரி உள்ள வரப்போகுது அல்லது எவ்வளவு கஸ்டமர்களை நாம் திருப்திப்படுத்த போகிறோம் என்பதை சொல்ல முடியல. சப்ளை செயின் பிரேக் ஆயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு பக்கத்துல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வாகன சேல்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். இன்னொரு பக்கத்துல நீங்களே போய் விசாரிங்க, ஒரு கார் வாங்கணும்னா 6 மாசம் வெயிட்டிங் டைம், 8 மாசம் வெயிட்டிங் டைம்னு ஒரு பக்கத்துல பார்க்கிறோம். அப்ப ஏன் இது ஏற்படுது அப்படின்னா, ஆர்டர் இருக்கு. ஆனா உற்பத்தி முடியல. சப்ளை செயின் மேனேஜ்மென்ட்ல தளர்வு இருக்கு. ஒரு நட்டு வரலைன்னா கூட ஒரு கார் வெளியில் செல்ல முடியாது. இதுதான் பிரச்சனை. சோ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மென்ட் நம்ம திட்டமிடுதல் மட்டும்தான் இதை நிவர்த்தி செய்ய முடியும். ஒரு ஒரு சங்கிலியை எடுத்துக்கங்க. அந்த சங்கிலியினுடைய பலம் எதுல இருக்கும் அப்படின்னா, ஒரு வீக்கான லிங்க், அதாவது லிங்க்ன்றது இப்படி இருக்கக்கூடியது. எந்த லிங்க்ல சக்தி கம்மியா இருக்கோ அதுதான் அதனுடைய பலம். ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இந்த செயின்ல ஒவ்வொரு லிங்க் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மனித வளம், இன்னொன்னு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிஸ், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிஸ், ரா மெட்டீரியல் ஃப்ளோ, மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி கண்ட்ரோல், விற்பனை, ஆஃப்டர் சேல் சர்வீஸ், ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி, இன்வெஸ்டர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுதான் ஃபுல் செயின். இன்றைக்கு அனைத்து லிங்குகளுமே வலிவிழந்து காணப்படும். அப்போ எந்த நேரத்துல வேணாலும் இந்த சங்கிலி உழக்கூடிய, உடையக்கூடிய, பிரியக்கூடிய அபாயத்துல இயங்குது. இந்த மாதிரியான செயல்கள் ஒரு நாட்களில், ஒரு ஆண்டுகளில் நடப்பது. இது ஒரு டெகேடாக விழுந்து கொண்டிருந்த ஒரு கிராஃப். இன்றைக்கு சில நிலநடுக்கங்கள் ஏற்படும் போது இது உணரப்படுகிறது. இத்தனை நாளாக மூடி மறைத்து வெறும் வார்த்தைகளால் கடந்து சென்று கொண்டிருந்தோம். வேலை இழப்பு, வேலையின்மை பற்றி எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் உணராமல் தாண்டிட்டே இருந்தோம். இன்றைக்கும் இந்த ஒரு அபாயத்தை விட்டுட்டு நமக்கு அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிட்டோம். 2, 3 நாட்களாக மனதை உருக்கக்கூடிய ஒரு பாதை. அடுத்த போர் மூண்டு விடுமோ என்ற ஒரு செயல். இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சப்ஜெக்ட மறந்து விடுகிறோம். இன்னொரு சப்ஜெக்ட் வந்த உடனே. அப்படி இல்லை இது. இது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது. இதில் கவனம் கண்டிப்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். செயல்கள் இதில் எப்பொழுதுமே அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும். அப்பப்போ பண்றது இல்லை இது. அதே மாதிரி அமெரிக்க, சீனா வர்த்தக போரால இன்னைக்கு ரா மெட்டீரியலோட விலையெல்லாம் கூடிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படி கூடுனது எந்த அளவுக்கு உற்பத்தி செலவை அதிகரிச்சிருக்கு? அப்படி ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அது உண்மையா? ரா மெட்டீரியல் எப்ப கூடும் அப்படின்னாக்க, டிமாண்ட் அதிகமாகி தயாரிப்பு குறைந்தால் விலை அதிகமாகும். இப்போ இங்க டிமாண்டு இல்ல, ரொம்ப இல்ல. அதே நேரத்துல விலை அதிகமாயிருச்சு அப்படின்னா, சில பகுதிகளில இது தேக்க நிலையை அடையும். இப்ப நான் என் கையில மெட்டீரியல் இருக்கு. அந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு குடுக்காம உங்கள தவிக்க விட்டேன்னு வச்சுக்கங்க. நீங்க என்ன விலை குடுத்தாலும் அதை வாங்குவதற்கு தயாரான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவீங்க. அந்த நேரத்துல நான் இத உங்களுக்கு குடுக்கிற பொழுது, அதிகமான விலையை பெறும் பொழுது, எனக்கு லாபம். ஆனால் உங்களுக்கு லாபத்திலே நஷ்டம். அப்ப நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, நான் நல்லா. இது எவ்வளவு நாள் நடக்கும்? இருவரும் நன்றாக இருந்தால் தான்
வின் வின் சிச்சுவேஷன்ன்றது வளர்ச்சியை நோக்கி போகும். ஒருத்தர் மட்டும் வின் பண்றது, ஒருத்தர் நஷ்டப்படுவது என்றால் அது அதிக காலம் நீடிக்காது. சில குறிப்பிட்ட நிறுவனங்களிலே ரா மெட்டீரியல் கிடைப்பது தட்டுப்பாடாகி இருப்பதை பார்க்கிறோம். சில குறிப்பிட்ட செக்டர்ல ரா மெட்டீரியல் விலை அதிகமா இருப்பதை பார்க்கிறோம். சில குறிப்பிட்ட செக்டர்ல ரா மெட்டீரியல் விலை குறைந்திருப்பதையும் பார்க்கிறோம். விலை குறைந்தாலும் பிரச்சனை தான், விலை அதிகமானாலும் பிரச்சனை தான், பொருள் கிடைக்காவிட்டாலும் பிரச்சனை தான், பொருள் அதிகமாக கிடைத்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா வெளிநாட்டில் சம்மதம். இந்தியா 2வது நாடு ட்ரேட் டெபிசிட்ல அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ உள்நாட்டு சந்தையை விரிவுபடுத்தி இருக்க வேண்டும், உள்நாட்டு மேனுஃபேக்சரிங்கை அதிகப்படுத்தி இருக்க வேண்டும். ஒரு பிஎல்ஐ ஸ்கீம் போராது. இதே பிஎல்ஐ ஸ்கீம் எல்லா ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்கும் வந்திருக்கணும். A stitch in time would have saved 9. சரியான நேரத்திலே போடப்படும் ஒரு தையல் 9 கிழிந்த நிலைக்கு தள்ளப்படுவதிலிருந்து காப்பாற்றியது. செய்ய தவறியது. இந்த சூழல்ல இந்தியா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஒரு பக்கத்துல அமெரிக்காவினுடன் பேச்சுவார்த்தை, அமெரிக்காவினுடைய வரி விகிதத்திலிருந்து இந்திய தொழிலகத்தை எப்படி காப்பாற்றுவது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் இதனால் உடனடியாக பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்கள் எப்படி மீட்டெடுக்கப்பட வேண்டும், என்ன நம்ம செய்தால் இவர்கள் அந்த இண்டஸ்ட்ரி வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியது என்பதை கண்டறிந்து அந்தந்த செக்டருக்கு தகுந்த தீர்வுகளை காண வேண்டும். இந்த செக்டர்களை நோக்கிய தீர்வு மிக விரைவாக காணப்பட வேண்டும். எப்படி ஒரு 90 நாள் பாஸ்க்குள்ள அக்ரிமெண்ட்டை மறுபடியும் மாற்றி அமைக்கணும்னு முயற்சி செய்யறோமோ, ஒரு டைம் பவுண்ட் ஆக்ஷன் இருக்கோ, அதே மாதிரி உள்நாட்டு தயாரிப்பாளர்களை காப்பாற்றுவதற்கு உண்டான செயல்களை அரசு வார் ஃபுட்டிங் பேசிஸ்ல முழு முயற்சியுடன் எடுக்க வேண்டும். இது ஒண்ணு. 2வது, நாளை அமெரிக்காவினுடன் உண்டான பேச்சுவார்த்தை ஒரு நல்ல சுமூகமான முடிவை எட்டப்படாவிட்டால், இதுவரை நாம் அங்கு சென்று கொண்டிருந்த பொருட்களின் சந்தையை வேறு ஏதாவது நாட்டுக்குடன் ஏற்படுத்திக் கொள்ளலாமா என்று ஆராயணும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகிக் கொண்டிருந்தது. இனிமேல் அதனுடைய சந்தை குறைந்து வேறு மார்க்கெட்டுக்கு போகணும்னா அந்த மார்க்கெட் எது? யூரோப்பியன் யூனியன் போலாமா? அப்படி யூரோப்பியன் யூனியன் போனாக்கா அங்க என்ன காம்படிஷன் இருக்கு? அந்த காம்படிஷன்ல இந்த பொருட்கள் போய் தன்னுடைய பேரை பதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எப்படி ஒரு எக்ஸ்போர்ட் பிரைஸ் ஏதாவது அட்வான்டேஜ் கொடுக்கலாமா? நம்ம ஏதாவது டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் ஏதாவது கொடுக்கலாமா? அந்த நாட்டினுடன் ஒரு சுமூக உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாமா? எஃப்டிஏ அக்ரிமெண்ட்ல இதை கொண்டு வரலாமா? இதெல்லாம் யோசிக்கணும். இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு பண்றது இல்ல. அனைத்துமே ஒரு அழகான புள்ளிகள் இணைக்கப்பட வேண்டும். அப்படி புள்ளிகளை இணைத்தால் தான் கோலம் நன்றாக இருக்கும். நம்ம புள்ளிகளை வைத்துக் கொண்டே போகிறோம். ஆனா அதை இணைக்க மாட்டேன்றோம். அந்த இணைப்புல தான் பிரச்சனை. சோ இந்தியா செய்ய வேண்டியது மிக கவனமாக இந்த இரு தரப்பினரையும் கையாள வேண்டும். வெளிநாட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மள பாதிப்பிலிருந்து எப்படி காப்பாற்றப் போகிறோம், உள்நாட்டு தயாரிப்புகளை எப்படி சந்தைப்படுத்த போகிறோம். இப்போ 1000 கோடிக்கு பிசினஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த 1000 கோடி அமெரிக்கா இல்லைனாலும் நடக்கணும். அப்பதான் அது வளர்ச்சி. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அரசு என்ன பண்ணணும்? அதைத்தான் நம்ம போனோம். இது செய்ய தவறிட்டு இருக்கோம். உங்களுடைய மதிப்பீட்டின் பிரகாரம் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த வர்த்தக போர்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு பாக்குறீங்க? அதாவது ஜெயிக்கிறத வெற்றி தோல்வி இல்ல. யாரு திறன்பட இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
இன்றைக்கு சைனா தான் வல்லவனாக இருக்கிறது. அந்த வல்லவனாக அது இருக்கும் பட்சத்தில் அதற்கு உண்டான ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தான் அமெரிக்காவை நீ 10% போட்டீங்கன்னா நான் 20% போடுவேன்னு அவங்களால டிக்டேட் பண்ண முடியும். பேச்சுவார்த்தை கூட வர மறுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். நீ பெரியவனா நான் பெரியவனா என்று பார்க்கக்கூடிய ஒரு போராட்ட களத்தை பார்க்கிறோம். இந்த களத்திலே இன்றைக்கு சைனா அதிகமான ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் உலகத்திலேயே ட்ரேட் சர்ப்ளஸில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு சைனா. உலகத்திலேயே ட்ரேட் டெபிசிட்டில் அதிகமான முதலிடத்தில் இருக்கக்கூடியது அமெரிக்கா. ஸோ இறக்குமதியை சார்ந்து தான் அமெரிக்கா இருந்தாக வேண்டிய ஒரு நிலை. ஏற்றுமதியை சார்ந்துத்தான் சைனா இருக்க வேண்டிய ஒரு நிலை. சைனாவை பொறுத்தவரை அமெரிக்கா இல்லை என்றால் மற்ற அனைத்து உலக நாடுகளும் அவர்கள் வசம். அமெரிக்காவை பொறுத்தவரை சைனா இல்லை என்றால் மற்ற எந்த நாடுகளும் அவர்களுக்கு வரப்போவதில்லை. இன்றைக்கு சைனா இதிலே முன்னிருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒரு ஸ்டேல் மேட் கூடிய விரைவில் வந்துவிடும் என்று நம்புகிறேன். இதுல யாருக்கு அட்வான்டேஜ், அப்படி யார் இதுல ஜெயிப்பார்கள் என்பதை விட ஏற்கனவே இந்த செயலால் ஏற்படுத்தப்பட்ட நஷ்டங்கள் அனைவராலும் உணரப்பட்டு விட்டது. இந்த நஷ்டத்திலிருந்து மீண்டு வருவது ரொம்ப கடினமான ஒரு செயல். பல நாட்கள், ஆண்டுகள் பிடிக்கும். பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சி 1 மணி நேரத்துல நடக்கலாம். திரும்பி பழைய நிலைக்கு வருவதற்கு பல மாதங்கள் ஆகும். இதுதான் உண்மை. வர்த்தக போர் மற்றும் இந்தியாவின் சிறு குறு தொழில்கள் இன்றைய நிலை என்ன? எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது என்பது குறித்து மிக விரிவாகவும், எளிமையாகவும் வாசகர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கும் இவ்வளவு நேரம் தங்களது நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி கண்ணன். இந்த சப்ஜெக்ட் ஒரு ஓகே ரொம்ப சார். சீரியஸான ஒரு சப்ஜெக்ட். இத ஆமா சார். பற்றி ஆமா, ஆமா, பேச ஆமா. ஒரு வாய்ப்பு, இதை பற்றி தெளிவு கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு கண்ணனுக்கும், டி. கதிருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.